ஹாய் வீவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோட் அதில் கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்கிறோம். இந்த முறை என்ன தெரியுங்களா? நகை கண்காட்சி. ஆமாங்க, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே நகை கண்காட்சி அப்படின்றது இப்போ பிரபலியமாக ஆகிட்டுருக்கு. அதுலேயும் மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் நடத்துகிற இந்த பிரம்மாண்டமான நகை கண்காட்சி இருக்குது பாருங்கள். உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக, அதுவும் இந்த முறை பார்த்தோம்னா எப்பயுமே சென்னை வர்த்தக மையத்தில், சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கும். இந்த முறை அந்த ட்ரேட் சென்டர்லேயே நியூ பில்டிங் நம்ம மாநில முதல்வர் கையால் ஓப்பன் பண்ண அந்த இதில் வந்து மிக பிரம்மாண்டமான இடத்துல, புதிய கட்டிடத்தில் அருமையாக நடைபெற்றது. இது என்ன தெரியுங்களா? இதில் வந்து பர்டிகுலராக சொல்ல போனால் வியாபாரிகள் மட்டும்தான், எல்லா ஜுவல்லர்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பப்ளிக் யாருமே அலௌடு இல்லை. அதனால தான் நம்ம வாசகர்கள், நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே பார்க்கணும், இதில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பப்ளிக்காக மட்டும்தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போன முறையே, சார் அங்கே என்ன நடக்குது சார், நாங்களாம் வர முடியாதா அப்படின்னாங்க. வர முடியாதவங்களுக்கு இதை பார்த்து அங்கே என்ன நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன அதில் விசேஷம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். இந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் பெரிய இடத்துல சென்னை ட்ரேட் சென்டரில் ஆரம்பம். இந்த ஆரம்பமே ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரிங்க. எப்படின்னா அந்த 3 நாள் நடக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. செப்டம்பர் மாதம், அந்த செப்டம்பர் மாதம் 20, 21, 22 ரொம்ப அற்புதமாக ஆரம்பமானது. ஆரம்பத்துக்கு மிகப்பெரிய, அதாவது இந்த தொழில் சார்ந்தவங்க எல்லாருமேங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேருந்துமே எல்லாருமே வந்தாங்க. வந்து அவங்களுடைய இப்போ என்ன இனோவேட்டிவாக இருக்குது, இந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 எக்ஸிபிட்டர்ஸ் ஸ்டால் போடுறாங்க. தன்னோட உற்பத்தி பொருளை கொண்டு வந்துட்டு இதில் போட்ட உடனே எல்லா ஜுவல்லர்ஸுமே அங்கே வர்றாங்க. இந்த திறப்பு விழான்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் நாள் ஃபங்க்ஷன் ரொம்ப கோலாகலமாக மாலை மரியாதையோடைய கோயிலேருந்து, பார்சாதி கோயிலேருந்து பூரண மரியாதையோட ஸ்டார்ட் ஆகி குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பான ஆளுமைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப அற்புதமாக நடந்தது. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சும்மா ஒவ்வொரு ஸ்டாலுமே போட்டி போட்டுட்டு தன்னுடைய ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து எக்ஸிபிஷன் வச்சாங்க. வச்ச உடனே டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இதை பார்த்தாலே பிரமிக்கக்கூடிய அளவுகள். அந்த டிசைன்ஸ் எல்லாமே தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக அவங்க இங்கேருந்து பார்த்துட்டு இதில் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஷோரூமுக்கு வந்துடும். அடுத்த ஒரு 10 days 15 days அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்க அதை விற்பனைக்கு வைப்பாங்க. இது ஒவ்வொரு முறையும் என்னென்னா, போன முறை ஒவ்வொரு விஷயம் இருந்ததை அடுத்த முறை இன்னும் பிரமாதமாக இருக்கணும் அப்படின்றதான் இதனுடைய நோக்கமே தான், தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் முழுக்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஜுவல்லர்ஸ் மட்டும்தான். இந்த கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பெங்களூர், சென்னை, கல்கட்டா, மும்பை அந்த மாதிரி பல்வேறு இடத்துல இருந்தும், சென்னையிலேருந்தும் நிறைய பேர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டால்ஸில் எல்லாருமே அங்கே விற்பனை கிடையாது, ஒன்லி ஆர்டர் மட்டும்தான். உலகத்திலேருந்து எல்லா இடத்துல இருந்துமே, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், துபாய், இந்தோனேஷியா, பர்மா, ஜப்பான், ஏங்க யூஎஸ், யூகேலேருந்துலாம் கூட விசிட்டர்ஸ் வந்தாங்க. வந்துட்டு அதை பார்த்துட்டு அருமையாக இதிலேருந்து நிறைய வியாபாரத்துக்கு தேவையான நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறதுனா, நம்மளுடைய நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் கருத்தரங்கு எல்லாமே நடைபெற்று முதல் நாள், அதாவது ஒரு வெற்றி புனையோடு இருந்த இது, நல்ல கூட்டத்தோடு இருந்தது, நிறைவு விழா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் அவார்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு முக்கியமான நம்ம ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் இருக்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவார்டு கொடுக்கப்பட்டது. அந்த அவார்டுன்றது வந்து வெறும் அவார்டு கிடையாது, அவங்கள பாராட்டி, மனமாற பாராட்டி, அந்த அளவுக்கு அது இன்னிசை விருந்தோடு நடந்தது. 2ஆம் நாள், அதாவது சனிக்கிழமை 21 செப்டம்பர் 2024 பார்த்திங்கன்னா கூட்டம் அலைமோதியது. எல்லாருமே தன்னோட குடும்பத்தோடு வந்தாங்க. ஏன்னா எல்லா பிஸ்னஸுமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஜுவல்லர்ஸ்னால் அவருடைய ஒய்ஃபும் அவங்க கடையில் இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ சிறப்பாக செயல்படுத்தின இதனுடைய பிரசிடென்ட், செக்ரட்டரி, பொருளாளர் எல்லாத்துக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஹோல் டீம் இதுக்காக பாடுபட்டு கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் 3 நாள் நடக்குதுன்னா, இதற்காக வந்து ஒரு 30 நாள் அதற்கு முன்னாடியே இந்த ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி அவ்வளோ ஒரு அற்புதமாக பிளான் பண்ணி
இந்த ஒரு அவங்களுக்கு தங்கும் வசதி, உணவு மற்றும் பார்வையாளர்கள் வந்து போகிறதுக்கு எளிதாக இருக்கணுன்ற விஷயத்தில் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஏற்பாடு படுத்தி ரொம்ப அற்புதமாக பண்ண இந்த ஜுவல்லரி ஷோ, அதாவது ஜெம்மன் ஜுவல்லரி இந்தியா இன்டர்நேஷ்னல் ஃபேர் ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றியோடு நடைபெற்று கொண்டிருந்தது. இதனுடைய அடுத்த ஷோ இதுன்றது பார்த்தோம்னா வரக்கூடிய பிப்ரவரி, அதாவது 2025 பிப்ரவரி மார்ச் தொடர்ச்சி. மீண்டும் அடுத்த ஷோவில் பார்க்கலாமா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.